அது சகோதரர் விஜயின் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். இன்றைக்குன்னு இல்லை, நான் பல நாட்கள் பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன். சகோதரர் விஜய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் அது இப்போ நீங்கள் மற்ற நடிகர்கள் எடுத்துக்கோங்க, சகோதரர் சூர்யா இருக்கிறாரு, அஜித் இருக்கிறாங்க, எல்லா நடிகர்களுக்கு இருக்க ஆதரவு மாதிரி சகோதரர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அது ஒரு அரசியல் இயக்கமாக, அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அது வாக்குகளாக மாறுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அவர் ஒரு அரசியல் வந்தது நாங்கள் எதிர்க்கலை. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கொள்கைகள், அதன் அடிப்படையில் என்னோட நான் கருத்து முன்வைக்கிறேன். நான் மக்கள்கிட்ட போகிறாரு, தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். என்னுடைய அனுமானப்படி 15 விழுக்காடு தான் அவர் வாங்குவார் ஒரு நம்பிக்கை. ஆனால் அதே பெரிய விஷயம். ஒருத்தர் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து எடுத்து முதல் தேர்தலில் 15 விழுக்காடு பெரிய விஷயம். ஆனால் அவர் அதை வச்சு ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதோடைய பாதிப்பு யாருக்கு இருக்கும்? நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி சொல்கிறோம், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான சில இது இருக்குது. அந்த வாக்குகள் பிரியும் போது எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இனிய கூட தான் போகுது எங்களுக்கு. சகோதரர் விஜயனால பாதிப்பு யாருக்குன்னா அதிமுக தலைமையிலான அணிக்கு தான் பாதிப்பே தவிர திமுக தலைமையிலான அணிக்கு பாதிப்பு இல்லை. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் 15 விழுக்காடு முதல் 15 தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான். அதனால் அது எங்களுடைய வெற்றி எந்த விதத்திலையும் பாதிக்காது. நாங்கள் அதை பற்றி பலமுனை போட்டி இருந்தாலுமே நாங்கள் நம்புறது மக்களை நம்பி போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பலமான ஒரு கூட்டணி இங்கே இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் இப்போ எல்லா இடங்களும் போகும்போது ஜனங்க அவங்களுடைய மனநிலை பிரதிபலிச்சு நான் எந்தெந்த இதில் நான் பேசுகிறேன். சரி, அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் 100 நாள் வேலை திட்டம். நேற்று ஒரு 3 இடத்துல போய் பேசுனாங்க. நான் அது 3 இடத்துல பேசும்போது நான் போகும்போதே அங்கே இருக்கிற பெண்கள் எங்கிட்ட முதல் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் ரொம்ப மோசங்க, 30-40 நாள் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. இது முடக்கூர்ச்சியில் மாத்திரம் கிடையாதுங்க. நான் அரசியலுக்கு 7 வருஷம் ஆச்சு. கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் நான் பலாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். தேர்தல் நேரம் இல்லாத நேரங்களில் போயிருக்கிறேன். மக்களை அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலே பெண்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை, கவலை என்னன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் எங்களுக்கு முன்னாடி மாதிரி கிடைக்க மாட்டேங்க, 40-50 நாள் கூட கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லும் பொழுது அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், இது ஒன்றிய அரசு, நம்முடைய டெல்லி அரசு சார்ந்த ஒரு திட்டம். அவங்க அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. நான் எங்களை போன்ற எம்பிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பல கிராமங்களில் முடக்குறிச்சியில் கூட கொஞ்சம் விவசாயம் இருக்குது. சில தொகுதிகள் போன வச்சுவாங்க, விவசாயமே கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கங்கே 100 நாள் வேலை திட்டம் வச்சு அடுப்பே எரியுது பல வீடுகளில். அப்போ இதுக்குண்டான திட்டத்துக்குண்டான நீங்கள் நிதியை நீங்கள் குறைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் மாத்திரம் கிடையாது, திமுக சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பல பேர் அங்கே நீங்கள் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு இந்த திட்டத்தையே ஒரு நாள் நீங்கள் ஒழிக்க போறீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு மகாத்மா காந்தி பேரில் 100 நாள் வேலை திட்டத்தை எடுத்துட்டு இன்னைக்கு VBG ராம்ஜின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க, 150 அண்ணன் எடப்பாடி என்ன சொல்றாரு, 150 நாள் அங்கே கொடுக்க போறேன்னு சொல்றாரு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு 50 நாள் கூட கொடுக்க முடியாது. நீங்க எப்படி 150 நாள் கொடுக்க போறீங்க? இந்த கேள்வி கிராமத்தில் இருக்க பெண்கள் எல்லாரும் கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க அதிமுக பாஜக வேட்பாளர்கள் கேள்வி கேட்பாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.